உலகத்திலே நம்பர் ஒன் பணக்கார கோயில் பத்மநாப சுவாமி கோயில். இந்த கோவில்ல சீக்ரெட் டோர்ஸ் இருக்கு. இந்த டோர்ஸை இதுவரை யாருமே திறந்தது கிடையாது. இந்த டோரை திறக்கணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டவரு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ண அன்னைக்கு இறந்து போயிருக்காரு. இந்த கோயில்ல உள்ள ஒரு கோல்டு காயினோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.2 crore. இந்த கோவிலுக்கு பிஎம் சிஎம்க்குலாம் கொடுக்குற சி கேட்டகரி ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாரி பல சிறப்பம்சங்களும் மர்மங்களும் நிறைந்த கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்துல அமைஞ்சிருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவனந்தபுரத்துல இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்கார கோயில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆர்கிடெக்சர் எப்ப கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல இந்த ஆர்கிடெக்சரை கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய கோவில் இருந்திருக்கு. ஆனா இது அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சின்ன தீ விபத்துல டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இப்ப நம்ம பாக்குற இந்த பத்மநாப சுவாமி கோயில் அந்த டைம்ல புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. பழங்கால வரலாற்று குறிப்புல இந்த கேரளாவில இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் தங்க பொற்கோவில் கோல்டன் டெம்பிள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கும் வெளியில எங்க தங்கம் இருக்குன்னு தேடி பார்த்தப்போ தங்கம் வெளியில இல்ல, இந்த கோயிலுக்கு உள்ள சீக்ரெட் டோர்ஸ்ல தான் இருக்குன்னு இந்த டோர்ஸை திறந்தப்பதான் தெரிய வருது. இந்த கோவிலோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவுங்கிறத நான் வீடியோக்கு எண்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இதுல எனக்கே கேட்கிறப்போ ஆச்சரியமா இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா காலங்காலமாவே அரச குடும்பத்துல உள்ளவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2010-11 அந்த காலகட்டத்துல இந்த அரச குடும்பத்துக்கும் அங்க உள்ளவங்களுக்கான சில பிரச்சனையினால இந்த கோவில்ல உள்ள சீக்ரெட் டோர்ஸை திறக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாங்க. இந்த டோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பத்மநாப சுவாமி இருக்கிற கருவறையில தான் இந்த டோர்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல மொத்தம் 6 டோர்ஸ் இருக்கு. இந்த 6 டோருக்கும் ABCDEF அப்படின்னு ABCDல பேர் கொடுத்திருக்காங்க. இந்த 3 டோர், இதுல 3 டோர் பாத்தீங்கன்னா இந்த அரச குடும்பத்துல உள்ளவங்க அங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவுதான், டீப்பா யூஸ் பண்றதுல போயிட்டு வர்றது அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மிச்சம் உள்ள 3 கதவையும் ஒரு 600 வருஷமாவே க்ளோஸ்ல தான் இருக்கு. அதை யாருமே ஓபன் பண்ணல. இந்த 6 கதவையும் செக் பண்றதுக்காண்டி போனவங்க இங்க எக்ஸ்ட்ரா 2 டோர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க மொத்தம் 6 டோர் கிடையாது, மொத்தம் 8 டோர் இருந்திருக்கு. இந்த 8 டோர்ல இங்க 3 டோர் இந்த அரச குடும்பத்துல உள்ளவங்க நிர்வாகம் பண்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுல ஒரு டோரை டீப்பா செக் பண்றப்போ இது எல்லாமே மரக்கதவால தான் பண்ணிருக்காங்க. இந்த எல்லா மரக்கதவையுமே உடைச்சுதான் எல்லாத்தையுமே உள்ள ஓபன் பண்ணி போறாங்க. இந்த ஒரு கதவுல நம்ம டீப்பா உள்ள போய் செக் பண்ணி பாக்குறப்போ அந்த சீக்ரெட் ரூம்ல அங்க என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாட்டு கோல்டன் காயின்ஸ் கிடைக்குது, தங்கத்தால் செஞ்ச ஆயுதம், கோல்டு வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்குது, கோல்டு பிளேட்டு, டைமண்ட், அது மாதிரி நிறைய பொருட்கள் பொற்குவியலா இங்க கிடைக்குது. 3 அடி உள்ள மகாவிஷ்ணுவோட கோல்டு ஸ்டாச்சு, தங்க சிலை, 3 அடி தங்க சிலை கிடைக்குது. யாரோட கோல்டு காயின்ஸ் எல்லாம் கிடைக்குது பாத்தீங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர், பல்லவர், அசோகர், அலெக்சாண்டர், நெப்போலியன் போனபர்ட், ரோம்ல உள்ள கோல்டு காயின்ஸ்னு பல்வேறு நாட்டோட கோல்டு காயின்ஸ் எல்லாம் இந்த ஒரு ரூம்ல மட்டுமே கிடைக்குது. இங்க இருக்கிற ஒரு கோல்டு காயினோட பிரைஸ் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.2 crore. இது ஏன் அவ்வளவு ரேட்டு, அந்த காஸ்ட் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கோல்டோட ரேட்டு மட்டும் இல்லாம ஆன்டிக் வேல்யூன்னு கணக்கெடுப்பாங்க. இது பழங்கால பொருளுக்கான ஆன்டிக் வேல்யூ, அதோட மதிப்பும் கூட வர்றதுனாலதான் இதோட ரேட் அதிகமா இருக்கு. ஓபன் பண்ண அந்த ஒரு டோர்ல உள்ள கோல்டு, டைமண்ட் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு கோல்டு, டைமண்ட் எல்லாம் அந்த இதுல இருந்திருக்கும்னு, அந்த ஒரு டோர்ல மட்டும் எவ்வளவு இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 3 டோர் அந்த அரச குடும்பம் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த 3 டோரையும் நல்லா டீப்பா செக் பண்ணி அதுல உள்ளதை மொத்தமா கால்குலேட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, இது கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்துல சராசரியா பாதி. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இதுல மொத்தம் 8 டோர் இருக்கு. 3 டோர் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த 3 டோர்ல செக் பண்ணதுல மட்டுமே இதுல இருக்கிற மொத்த வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துல சராசரியா பாதி. மிச்சம் உள்ள 5 டோரையும் ஓபன் பண்ணா வேர்ல்டுல ரிச்சஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்ல நம்ம நாடும் ஃபர்ஸ்ட், செகண்ட் அந்த ரேஞ்ச்ல வந்துரும். ஆனா அரச குடும்பத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த டோர்ஸ் எல்லாம் திறக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டாங்க. கோவில் வரலாறு படிச்சு பாக்குறப்போ இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இருக்கிற 8 கதவுல 7 கதவை ஏற்கனவே திறந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற 8வது கதவு ஆக்சுவலா அது வருஷப்படி பாத்தீங்கன்னா அது 2வது கதவு. இந்த கதவு ABCD வரிசையில B கதவுன்னு சொல்றாங்க. இந்த கதவு பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் திறக்கல, இது க்ளோஸ் பண்ணது மட்டும்தான் இருக்கு. இது எந்த காலத்திலயும் திறந்ததுக்கான வரலாற்றுல குறிப்பிடல.
சோ அந்த கதவை திறக்கணும், அந்த கவர்மெண்ட் கிட்ட இதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் வாங்கி இந்த கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த கதவு வந்து எல்லா கதவும் மாதிரி மரக்கதவுல தான் இருக்கு. மரக்கதவை உடைச்சே திறக்கிறாங்க எல்லா கதவையும் திறந்த மாதிரி. ஆனா அதுக்குள்ள எந்த கதவுக்கும் கொடுக்காத இந்த ப்ரொடக்ஷன் இரும்பு கதவு ஒண்ணு உள்ள இருக்கு. ஆனா எந்த கதவுலையும் இதுவரையும் திறந்த டோர்ஸ்ல உள்ள வந்து இரும்பு கதவு கொடுக்கல. ஆனா இந்த டோருக்கு மட்டும் உள்ள ஒரு இரும்பு டோர் கொடுத்துருக்காங்க. அதையும் கஷ்டப்பட்டு திறந்துக்கிறாங்க, வெல்டு எல்லாம் வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அதை திறந்துட்டாங்க. ஆனா அதுக்கு உள்ளயும் ஒரு டோர் இருக்கு, பெரிய டோர். அந்த டோர்ல பாத்தீங்கன்னா 2 நாகம் வளைஞ்சி, 2 பாம்பு வந்து வளைஞ்சி அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு சின்ன ஹோல் கூட அங்க இல்ல அவங்களுக்கு திறக்கிறதுக்கு. இந்த கதவெல்லாம் திறக்கிறதுக்காக வந்து 7 பேர் கொண்ட அந்த டீம் பாத்தீங்கன்னா இந்த கதவை திறக்க முடியல, இது எங்க திறக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த வரலாறை எடுத்து படிச்சு பாக்குறாங்க, இந்த கோயிலோட வரலாறை. இந்த கோயில் வரலாறுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதவு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாகபந்த கதவு. இதுல வந்து பாம்பை யூஸ் பண்ணி இந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாம்பு வச்சு க்ளோஸ் பண்ணது மட்டும் தான் லாக் பண்ணிருக்காங்களே தவிர இது திறக்கிறதுக்கு எந்த ஒரு கீயும் கிடையாது. இந்த லாக்கும் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க. சரின்ட்டு கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டோரை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள கேரள மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில்ல வந்து இந்த கதவு பாத்தீங்கன்னா திறக்கக்கூடாதுன்னு தான் அவ்வளவு செக்யூரா வந்து பூட்டி வச்சிருக்காங்க. இதை திறந்தோம்னா உலகத்துல வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும், நிறைய கெடுதல் நடக்கும். அப்படிங்கறதுனாலதான் இதை வந்து ரொம்ப சேஃப்டியா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது திறக்கிறது வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கேரளா மக்கள் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்புறாங்க. கேரளாவில் உள்ள ஒருத்தர் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த கோவில்ல உள்ள சீக்ரெட் டோரை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திறக்கணும்னு சொல்லி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா கேஸ் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இந்த கோயில் கதவை திறந்து பார்க்கலாம் அந்த சீக்ரெட் டோர்ன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பல சித்தர்கள்ட்ட முனிவர்கிட்டையும் இந்த டோரை எப்படி திறக்கலாம்னு போய் கேட்கிறப்போ அவங்க வந்து இந்த கதவு வந்து ஒரு நாகபந்த கதவு, இதை திறக்கணும்னா நீங்க கருட புராணத்துல உள்ள பர்டிகுலர் லைனை வந்து சாங்கா பாடினா மட்டும்தான், பாட்டா பாடினா மட்டும்தான் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து கோர்ட்ல வந்து சொல்றப்போ கோர்ட்ல உள்ளவங்க நம்பவே இல்லை. பாட்டு பாடினாலும் கதவு திறக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பல. ஆனா பல பேரை கூப்பிட்டு வந்து பாட்டு பாடினாங்க, ஆனா அந்த கதவு திறக்கல. இந்த பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் போட்டாருல அந்த கோர்ட்ல அந்த கதவை திறக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டவரு இந்த பாட்டு பாடுறதுக்கு கூப்பிட்டு வந்த அதே நாள் அன்னைக்கே இறந்து போயிருக்காரு. ஒரு மர்மமான முறையில அவர் இறந்து போயிருக்காரு. இதனாலேயே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த கதவை திறக்க வேண்டாம், திறக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண வேண்டாம், திறந்த கதவையும் நீங்க மூடிடுங்க. இதுக்கு முன்னாடி திறந்த ஒரு 3 டோர் வந்து திறந்தாங்கல்ல அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த இப்ப திறக்க முடியாம இருக்கிற டோரையும் திறக்க வேண்டாம்னு சொல்லி அந்த மக்களே கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கதவை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா சிஎம்க்கும் பிஎம்க்கும் கொடுக்குற சி கேட்டகரி செக்யூரிட்டி கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்துல இருக்கிற இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு அவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஎம்க்கும் பிஎம் கொடுக்குற சி கேட்டகரி ப்ரொடக்ஷன் இந்த கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு இதுவரையும் திறந்த டோர்ஸை வச்சு கணக்கு பண்ணி பார்த்ததுல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1 ட்ரில்லியன் கோயிலோட சொத்து மதிப்பு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் கரன்சிக்கு நான் வீடியோல வந்து மென்ஷன் பண்றேன். இந்த கோவில்ல இன்னும் சில சீக்ரெட் டோர்ஸ் எல்லாம் திறக்காம இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த திறந்த வரைக்கும் கால்குலேட் பண்ணதுலயே $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் US டாலருக்கு இது வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.